முருகனின் பொக்கிஷத்தை இறக்க இறக்க காத்திருந்த ட்விஸ்ட். சோதையில தட்டிடாம குமிழ உள்ள ஏதாவது ஒரு தலைவை எடுங்க அங்கிட்டு உன் பக்கத்துக்கு நீ தலையை எடுத்துட்டே அங்கிட்டு. வெளியே அங்க $300 கோடி செலவில் மீண்டும் பிரம்மாண்டப்படுத்த உள்ள முருகனின் கலசம். 15 வருடமாகியும் அப்படியே இருக்குது என்று வாயடைத்து போன கோவில் ஊழியர்கள். கும்பாபிஷேகத்துடைய வரலாற பார்க்கலாம். இந்த வரவினுடைய கணக்கை வச்சுதான் கும்பாபிஷேகத்துடைய வரலாற பார்க்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல 15 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ குடமுழக்கு விழா நடைபெற இருக்குது. இதற்காக அந்த கோவில்ல $300 கோடி மதிப்பீட்டுல பெருந்திட்ட வளாக பணிகளும் நடந்து வருது. இந்த நிலையில தான் கோவில்ல மூலவர், உற்சவர், பெருமாள், வள்ளி, தெய்வானை, நடராஜர் அப்படின்னு 6 சன்னதிகள்ல இருக்கக்கூடிய கோபுர விமான கலசங்கள் புதுப்பிக்கிற பணிகள் இன்னைக்கு தொடங்கி இருக்குது. இதுக்காக கோவிலோட மேல் இருக்கிற கோபுரத்துல கலசங்கள் அனைத்துமே கலற்றப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டிருக்குது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோபுரத்துக்கு மேல 15 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கலசங்கள்ல கொட்டி வைக்கப்பட்ட நவதானியங்கள்ல ஒன்றான வரகு எந்தவித சேதமுமே அடையாம கெட்டு போகாம அப்படியே இருந்திருக்குது. இதை பார்த்த அனைவருமே அங்க ஆச்சரியத்துல மூழ்கிருக்காங்க. கலசங்கள்ல இருந்த வரக மொத்தமா சேகரித்து தனியா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பணியாளர்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. புதுசா தங்கமெல்லாம் பூசப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கலசத்துல புது வரக வச்சு கலசம் கோபுரத்துல பொருத்தப்படும் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது.